ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சூப்பர் பவர் பக்தி சேனல். நான் இந்திரா. இன்னைக்கு நாம கார்த்திகை புராணத்துடைய 28வது அத்தியாயத்தை பாராயணம் பண்ண போறோம். சுதர்சன சக்கரத்துக்கும் அம்பரீஷனுக்கும் நடுவுல நடந்த சம்வாதத்தை பற்றியதுதான் இந்த அத்தியாயம். சம்வாதம் அப்படின்னா ஆர்கியூமெண்ட். அரசன் அம்பரீஷன் சுதர்சன சக்கரத்தை பார்த்து சொல்றாரு, ஓ சுதர்சனா, நமஸ்காரம். பிராமணனை விட்டுவிடு, அவரை ரக்ஷி, அதாவது துர்வாச முனிவரை விட்டுவிடு, இம்சிக்காத, அவரை காப்பாற்று. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இவரை நீ வதம் செய்ய நான் இடம் தரவே மாட்டேன். அதனால துர்வாச முனிவரை விட்டுடு, இல்லனா என்னோட போர் செய். எங்குமே தங்கு தடங்கள் இல்லாத பகவானது ஆயுதம் நீ. அதனால நீ எனக்கும் தெய்வந்தான். ஆனா நான் சத்திரியன். ஒரு சத்திரியன் யார்கிட்டயும் போய் யாசிக்க கூடாது, அதாவது பிச்சை கேட்க கூடாது அல்லவா? அதனால நான் யுத்தம் செஞ்சு துர்வாச முனிவரை காப்பாற்றிக் கொள்கின்றேன். உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா இவரை விட்டுடு, பலம் இருந்தா யுத்தம் செஞ்சு என்னுடைய பாகுபலத்தை பார், அதாவது என்னுடைய வீரத்தை பாரு. விஷ்ணு முதலிய சகல தேவரும் நமது போரையும் பார்க்கட்டும், என்னுடைய பாகுபலத்தையும் பார்க்கட்டும் என்று சொன்னான் அம்பரீஷன். அதுக்கு சுதர்சன சக்கரம் சொன்ன பதில் என்னன்னா, ஓ ராஜா, தனு, கைடபன் முதலியவர் தேவராலும் அசுரராலும் ஜெயிக்க முடியாதவர். அவங்களையே நான் கொன்னுட்டேன். இந்த துர்வாசரது கோபம் என்னிடம் பலிக்காது. சிவனுடைய தேஜஸும் பிரம்மவர்ச்சஸும் நிறைந்த இவரை அசைக்க எவராலும் முடியாது. அத்தகையவரை தோல்வியுறச் செய்யும் என்னை, அதாவது அப்படிப்பட்டவரையே நான் தோக்கடிச்சிருவேன். அப்படிப்பட்ட என்ன கேவலம் ஒரு சத்திரிய சக்தியை கொண்டு எதிர்த்து நின்று போர் செய்யணும்னு நினைக்கிறியா? சாமர்த்தியமுள்ள சத்திரியனா இருந்தா தன்னை விட பலவானா இருக்கிற எதிரிய பார்த்து போர் செய்ய மாட்டான், அதுக்கு பதிலா சமாதானம் ஆயிடுவான். அப்படி செய்யறதுதான் உச்சிதம், ரொம்ப சிறப்பான விஷயம். மூர்க்கத்தனத்துடன் என்னை நீ எதிர்த்து நிக்காத. உன்னை ஹரிபக்தன் என்பதால் கொல்லாமல் விட்டேன். நீ ஹரிபக்தனா இருக்கிறதுனாலதான் உன்னை கொல்லாம விட்டேன். தைரியம் இருந்தா என்னோட போர் செஞ்சு உன்னோட உயிரை விட்டுடு அப்படின்னு சுதர்சன சக்கரம் பதில் சொல்லுச்சான். சுதர்சன சக்கரத்துடைய பதில கேட்ட உடனே அந்த அரசனுக்கு இன்னும் கோபம் அதிகமாகி, ஓ சுதர்சனா, பகவானது ஆயுதம் நீ அப்படிங்கிறதால மட்டும்தான் நானும் உன்னை கொல்லல, கூரிய சரங்களால் உன்னை பிளந்தெறிகிறேன் பார் அப்படின்னு சொல்லிச்சான். அது மட்டும் இல்ல, இன்னையோட உனக்கு இருக்கிற கௌரவம் எல்லாமே அழிய போகுது. உனது தேவாம்சத்தை விட்டு கேவல சத்திரியாம்சத்துடன் நில்லு. அதாவது நீ தேவனா இருக்க, தேவருடைய அம்சத்தை விட்டுடு, ஒரு சத்திரிய அம்சத்தோட நில்லு, என்னை எதிர்த்து நில்லு. ஏன்னா நான் என்னோட சரத்தை தேவர் மேல, பிராமணர் மேல, ஸ்திரீ மேல, பசு மேல பிரயோகிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாராம். அதாவது அவருடைய வில் அம்ப தேவர்கள், பிராமணர், ஸ்திரீனா லேடிஸ், ஸ்திரீ, பசு இவங்க மேலலாம் நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். அவங்க மேல நான் அம்பு விடவே மாட்டேன். அதனால நீ தேவ அம்சத்தை விட்டுட்டு சத்திரிய அம்சமா மாறி எனக்கு முன்னாடி என்னை எதிர்த்து போர் செய்ய நில்லு அப்படின்னு சொல்லி மிக கூரிய 24 சரங்களை சக்கரத்தின் பாதங்களில் ஏவினான். அம்பரீஷன் சரங்களை சக்கரத்தின் பாதங்களில் ஏவியவுடன் அந்த பிரயோகத்தையும் அரசனுடைய வீரியத்தையும் பார்த்து சந்தோஷமடைந்த சுதர்சனம் என்ன சொல்லுச்சான் பதிலுக்கு, ஓ அம்பரீஷா, உன்னை காப்பாத்துறதுக்காக தான் பகவான் என்ன ஏவனாரு. ஆனா துர்வாச முனிவர் உன்னை சரணம் அடைந்ததால அவரை நான் கொல்லாம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி வில்லையும் அம்பையும் எரிந்து விட்டு ஹரிபக்தனான மன்னனை பணிந்து நின்றது சக்கரம். சக்கரம் ஹரிபக்தனான அம்பரீஷரை கொல்லல, அதோட சேர்த்து அந்த ஹரிபக்தனை நம்பி சரணம் அடைந்த துர்வாச முனிவரையும் கொல்லல. அது மட்டும் இல்லாம வில்லு அம்புகள் எல்லாத்தையுமே கீழே எரிந்து விட்டுட்டு கீழே போட்டுட்டு ஹரிபக்தனான அம்பரீஷன், அதாவது ஹரிபக்தனான மன்னனை அப்படியே பணிந்து நின்றதாம் சக்கரம். உடனே அரசனும் வில்லம்புகளை எல்லாம் விட்டுட்டு வினயத்தோட, ஓ சக்கரா, சம்சாரத்தில் சுழலும் ஒரு புழு போன்ற நான் எங்க? தேஜோமயமாய் பகவானது கரத்தில் இருக்கும் நீர் எங்கே? நீங்க எவ்வளோ பெரியவர், உங்களை காட்டிலும் நான் எவ்வளோ சின்னவன் எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா இதை அறிந்தும் சத்திரிய தர்மத்துக்காக நான் போர் புரிய வந்தேன். அதனால நீங்க என்னை மன்னிக்கணும். உன் கரத்தால் இறப்பது சிலாக்கியம் என யுத்தத்திற்கு வந்த என்னை ரட்சியும், காப்பாற்றும். ஒருவராலும் சகிக்க முடியாத, அதாவது தாங்க முடியாத ஜுவாலையை கக்கும் உமது உடல் கோடி சூரிய பிம்பம் போல் இருக்கின்றது.
உம்மை உதிர்க்கும் எல்லோரையும் அழிக்கவல்ல உம்மை எதிர்த்து அபச்சாரத்தை செய்துவிட்டேன், அதை க்ஷமிக்க வேண்டும், அதை மன்னிக்க வேண்டும். இப்படியெல்லாம் அரசன் சக்கரத்தை பார்த்து துதிக்கின்றான். அதை கேட்ட சக்கரம், உனக்கு க்ஷேமம் உண்டாகட்டும் என்று கூறி மறைந்தது. உனக்கு எல்லாமே நல்லதா நடக்கட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு மறைஞ்சு போயிடுச்சான். இந்த அத்தியாயத்தை படித்தாலும் கேட்டாலும் சத்ரு பயம் அகன்று எல்லோரும் சுகத்தை பெறுவர். இதுதான் இந்த அத்தியாயத்துடைய ஃபலஸ்ருதி. நாளைக்கு 29வது அத்தியாயத்தை பாராயணம் செய்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.